கர்த்தருடைய கிருபையினால நாம் மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இது வரைக்கும் நம்ம 7 அதிகாரம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த சுவிசேஷம் முழுவதுமா இயேசுவினுடைய ராஜரீக வல்லமை, அவருடைய ராஜ்யம், ராஜ்யத்தினுடைய குடிமக்கள், அவருடைய ராஜ்யத்தினுடைய நியமனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 17 வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் அவருடைய வல்லமையுள்ள அதிகாரம் எப்படிப்பட்டது என்று சொல்றது. அவர் ஒரு ராஜாவினுடைய வல்லமை, ஒரு ராஜாவினுடைய பலன் எப்படிப்பட்டது. 5-7 அதிகாரம் அவருடைய உபதேசத்துல ஜனங்கள் அதிகாரத்தை பார்த்தாங்க. அவருடைய வார்த்தையில புறப்பட்ட வல்லமையையும் மகத்துவத்தையும் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 8-9 அதிகாரம் அவருடைய செயல்கள், அவர் எப்படி வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ள ஒரு ராஜா, அவருடைய உபதேசத்திலிருந்து அவர் எப்படி வழிவிலகாத ஒரு ராஜா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 17 வசனத்துல 3 விதமான வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 3 விதமான மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். நான் முதல் 4 வசனத்தை வாசிக்கிறேன், தொடர்ந்து நாம் அதுல சிந்திக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கவும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். திரள் கூட்டமான மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு உறைஞ்சு போய் வர்றாங்க. இயேசு இப்ப மலையிலிருந்து இறங்குறார். தான் ராஜ்யத்துக்கான எல்லா சட்டத்திட்டங்களையும் சொல்லிட்டார். தான் ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றதை சொல்லிட்டார். தான் ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு ஒரு மனிதனிடத்துல இருந்து காணப்படக்கூடிய மாற்றங்களும் குணாதிசயங்களும் என்னன்றதை அவர் சொல்லி இப்பொழுது அவர் இறங்கி வரார். மலையிலிருந்து இறங்கும் பொழுது திரள் ஜனங்கள் அவரை நோக்கி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ராஜா தேவை, இந்த ஒரு ராஜா தான் நாம் எதிர்பார்த்த ராஜா என்கிற சிந்தையோடு பலதரப்பட்ட மக்கள் அவரை பின்பற்றி போறாங்க. இப்படி இறங்கி போகும் பொழுது அவர் முதல்ல அங்க யாரை சந்திக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி வர்றதை நம்ம பார்க்கணும். ஒரு ராஜா தனது படைபலத்தோட மகிமையா அவன் இறங்கி வர்றான்னு சொன்னா அவன் யாரை சந்திக்க போவான்? அவன் யாரை சந்திக்க முடியும்? அவனை போல பலமுள்ள, அவனை போல மகிமையுள்ள இன்னொரு மகத்துவமானவரை தான் சந்திக்க முடியும். இந்த ராஜ்யத்துல அவன் மக்களை சேர்க்கணும்னு சொன்னா இந்த உலக பிரகாரமான ராஜா எப்பயுமே பலம் உள்ளவனை தான் சேர்த்துக்குவான். படைபலம், பணபலம், மக்கள் பலம் உள்ளவனை தான் ராஜ்யத்துல சேர்த்து பயன்படுத்துவான். பலவீனன், நோய்வாய்ப்பட்டவன், மரணத்துக்கு ஏதுவானவன், எந்த விதமான நன்மையும் அவரிடத்துல வந்து பெற முடியாத ஒரு நபராக சேர்க்க மாட்டான். ஆனா இங்க மாறாக பார்க்கிறோம். அவர் போறாரு. அவர் போகும் பொழுது அங்க ஒரு மனுஷன் வர்றான், அங்க ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 17 வசனத்துல 3 நபர்களை பார்க்கிறோம். 1 குஷ்டரோகி, 2வது ஒரு நூற்றுக்கு அதிபதி, 3வது சீமோனுடைய மாமி. ஒரு மரண வியாதியுள்ள மனுஷன், ஒரு புறஜாதியான ரோம மனிதன், ஒரு பெண். ஒரு யூதன் பொதுவா இந்த 3 நபர்களை அவன் எப்பயுமே மதிக்க மாட்டான். ஒரு யூதன் அருவருக்கக்கூடிய 3 நபர்கள், முதல்ல குஷ்டரோகி, 2வது புறஜாதியான், 3வது பெண். ஒரு பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் குஷ்டரோகத்தை போல ஒரு வியாதியை பெறாமல் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் புறஜாதியான போல இல்லாமல் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு பெண்ணா பறக்காமல் இருந்ததுக்காக நன்றி செலுத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த சமுதாயம் 3 பேரை வெறுக்குது, 3 பேரை மட்டம் தட்டுது, 3 பேரை அருவருக்குது. இவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்குது. இப்போ இயேசு அந்த 3 பேரை எப்படி தான் ராஜ்யத்தை இழுக்கிறான்றதை பார்க்கிறோம். அதுல முதல்ல இந்த குஷ்டரோகி வர்றான். லேவியராகமம் 13-14 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் குஷ்டரோகத்துடைய தன்மை, அந்த குஷ்டரோகம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, அந்த குஷ்டரோகத்திலிருந்து எப்படி ஒரு மனுஷன் காப்பாற்றப்பட முடியுன்றதை சொல்றார். வீட்டில் போய் உட்காந்து அந்த அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. ரைட். இப்போ இந்த குஷ்டரோகி முதல் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, மருத்துவ வளர்ச்சிலாம் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு குஷ்டரோகம் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அது
கிட்டத்தட்ட ஒரு சுகப்படுத்த முடியாத ஒரு நோய். அது மரணத்துக்கு ஏது. ஒரு குஷ்டரோகம் வந்தால் செத்து தான் ஆகும். குஷ்டரோகிக்கு காப்பாற்றுவதற்கான எந்த வைத்தியமும் இல்லை, எந்த வழிமுறையும் மீட்பவங்க கிடையாது. அவனுடைய சரீரத்தில் அது ஒரு இடத்துல தோன்றி முழுமையாக அவனுடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய ஒரு தீவிரமான நோய். அவனுடைய நரம்பு மண்டலத்தை பாதித்து அவனுடைய சதையை அழிவுக்கு நேராக நடத்தி அவனுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் உணர்வற்று அநேக புண்களோடு நாற்றம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கை கால்களெல்லாம் அழிக்கப்பட்டு அழித்து போய் ஒரு கொடூர மரணத்தை சந்திக்கக்கூடிய மனுஷன் தான் குஷ்டரோகி. குஷ்டரோகியை அடக்கம் பண்ண மாட்டாங்க, குஷ்டரோகியை வீட்டில் வைக்க மாட்டாங்க, குஷ்டரோகியை ஆலயத்துக்குள்ளே விட மாட்டாங்க, குஷ்டரோகி எந்த சமுதாய பொது இடத்துல இருக்க மாட்டான். ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொன்னால் முதல்ல ஆசாரியர்கிட்ட போய் நிப்பாட்டப்படுவான். ஆசாரியர் அவனுடைய வியாதியை கண்டறிஞ்சு அவன் குஷ்டரோகின்னு அவனை அடையாளப்படுத்தி அவனை பட்டணத்துக்கு வெளியே உள்ள வனாந்தரத்திலையும் முகாம்களையும் விட்டுருவாங்க. இவர்கள் காட்டிலையும் வனாந்தரத்திலையும் தான் இருப்பாங்க. முதல்ல இவர்கள் சரீர வேதனையின் அழிவில் இருப்பவர்கள். அவனுடைய உடம்புல ஒரு குஷ்டரோகம் வந்தால் கிட்டத்தட்ட 20-30 வருடங்கள் அது அவனை அழித்து தான் மரணத்தை கொண்டு போய் நிறுத்தும். சில குஷ்டரோகம் தீவிரமாக பரவி மரணத்துக்கு நேராக நடத்தும். பெரும்பாலும் பொதுவான குஷ்டரோகம் அது தொடர்ச்சியாக அந்த மரண வழிகளை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள்பட்ட வியாதியோடு ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பான், அவன் எவ்வளோ வேதனைகளில் இருப்பான். தீர்க்க முடியாத அவனுடைய உபத்திரவங்கள் எவ்வளோ பெருசாக. அவனுக்கு ஆறுதல் தேவை, அவனுக்கு பாதுகாப்பு தேவை, அவனை அரவணைக்க வேண்டிய ஆள் தேவை. ஆனால் அந்த சமுதாயம் அவனுடைய சரீர வேதனைகள் மத்தியில் அவனை தனிமையில் வச்சிருவான். அவனிடத்துல எந்த மனிதனும் போய் சேரக்கூடாது. ஒரு குஷ்டரோகி வர்றான்னு சொன்னால் 100 அடி தள்ளி நின்று தான் அவனை பார்க்கணும், பேசணும். அங்கே உள்ள ஆசாரியர்களும் பரிசேயர்களும் குஷ்டரோகி நடந்து போன தெருவில் போக மாட்டாங்க. குஷ்டரோகியை பார்த்தா தங்களுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு போய்க்குவாங்க. அந்த குஷ்டரோகம் வந்த மனுஷனும் அவன் மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை இணைத்து கொள்ளாமல் அந்த தனிமையில் அனாதையா யாராச்சும் மக்கள் நடந்து போனால் அவன் தீட்டுன்னு கத்தணும். நான் அசுத்தமானவே என்கிட்ட வராதிங்கன்னு அவன் கத்தணும். அவன் தலை சிரைக்கப்பட்டவனா, அவனுடைய வாய் மூடப்பட்டவனா, தனிமையில் மனித உறவுகளை இழந்து ஒரு அனாதையாக அவன் வாழக்கூடியவன். அவர் குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் யாரையும் பார்க்க முடியாது. ஒருவேளை திருமணமானவன் சொன்னால் அவனுடைய பிள்ளைகளோட மனைவிகளோட இனி ஒரு காலம் சேர்ந்து வாழ முடியாது. பரிசேயர்கள் ஒரு குஷ்டரோகியை பார்த்து இவன் இனி செத்து போனவன், இவன் இனி வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு செத்த பணத்துக்கு இறுதி சடங்கு என்ன செய்வாங்களோ அது ஒரு குஷ்டரோகி செய்வாங்க. குஷ்டரோகம் வந்தவனை பாடையில் வச்சு எல்லா யூத சடங்குகளையும் செஞ்சு அவனை குடும்பத்தோட உறவுகளோட எல்லாரும் அவனை ஒப்பாரி வச்சு அழுது உயிரோட இருப்பான். அவனுடைய மனைவி பிள்ளைகளை அவன் செத்து போய் நினச்சி அழுது ஒப்பாரி வைப்பாங்க. அவன் அந்த வியாதியில இருந்து தான் குடும்ப உறவுகளை அவன் எப்படி பார்த்துருப்பான். அவனை கொண்டு போய் உறவுகள் எல்லாம் சேர்ந்து காட்டிலே வனாந்தரத்திலே தூக்கி வீசிட்டு வந்துடுவான். அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவனுக்கு சாப்பாடு கிடையாது, ஆகாரம் கிடையாது. அந்த வழியாக போகக்கூடிய யாராவது எப்பயாச்சும் தூரத்துல இருந்து அவனுக்கு உணவை போட்டாதான் அவனுக்கு சாப்பாடு. சரீர வேதனையில் இருக்கிறான், மனித உறவுகள் இருந்து தனிமையில அனாதையா இருக்கிறான். பெரும்பாலான குஷ்டரோகிகள் அவங்க மனநோயாளிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா வேதனையை யார்ட்டையும் சொல்ல முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. தங்களுக்குள்ளே பேசிக்கணும், தங்களுக்குள்ளே ஆறுதலை தேடிக்கணும். அவர்கள் கடவுளையும் தேடி போக முடியாது. எல்லா மனிதனும் கைவிட்டா மனுஷன் கடவுள்கிட்ட போவான். குடும்பம் கைவிடும் பொழுது, தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள பொழுது மனுஷன் கோயிலுக்கு போவான், விடுதலை தேடி ஓடுவான். ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. அவன் ஆலயத்துக்கு ஒரு யூதர்கள் அவன் ஆலயத்துக்கு போக முடியாது, ஆலயத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது, அவன் ஜெபாலயத்துக்கு போக முடியாது, எந்த பண்டிகைகளையும் பட முடியாது. அவன் கடவுளிடத்திலிருந்தும் தள்ளிவிடப்பட்டவன், பிரிக்கப்பட்டவன். மிக பரிதாபகரமாக வேதனைகள் நிறைந்த ஒரு மரண இருள வாழ்றவன் அந்த குஷ்டரோகி.
வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இந்த குஷ்டரோகம் கடவுளுடைய நேரடியான தண்டனையாகவே பார்க்கப்பட்டது. கடவுள் ஒரு மனிதனிடத்தில் உச்சக்கட்ட கோபமா இருக்கிறான்னு சொன்னா அவன் குஷ்டரோகி ஆக்குவார். பழைய ஏற்பாட்டுல நம்ம மோசேக்கு எதிராக மிரியம் பேசும் பொழுது என்னாகும், 12ஆம் அதிகாரம் வீட்டில் கூட வாட்சி பாருங்க, 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல மோசேக்கு எதிராக மிரியம் பேசும் பொழுது ஆண்டவர் மிரியம் குஷ்டரோகியா மாத்துறார். யூதாவுடைய ராஜா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல கடவுளுடைய கட்டளையை மீறி தூப கலசத்தை எடுத்து ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது அவருடைய நெற்றியில் ஆண்டவர் வெண் குஷ்டத்தை வர பண்ணுகிறார். இப்படி பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகம் அப்படின்னு சொன்னாவே அது தேவனது நேரடியான கோபம், பாவத்துக்கு எதிரான தேவனது உச்சக்கட்ட தண்டனையாக பார்க்கப்பட்டது. ஒரு பாவத்துக்கான அடையாளம் ஒரு குஷ்டரோகம். இதுதான் மக்கள் பார்த்தாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் தான் இயேசுவை தெரிய வர்றான். இப்போ இயேசு மலையிலேருந்து வர்றான், வனாந்தரத்துல இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். யாரோ ஒரு மனுஷன் இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறான். இயேசு நாசரேத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதன். அவர் எல்லா வல்லமையான நோய்களையும் சுகப்படுத்துகிறார், எல்லா அழிவுக்கு எதுவான நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை தேவ அதிகாரம் உடையதா வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவர் பிசாசுகளை துரத்துகிறவராக இருக்கிறார். திரள் கூட்டமான மக்கள் அவரை பின்பற்றி அநேக விடுதலை பெற்று போகிறார் என்ற செய்தி அவன் கேட்கப்பட்டது. இவ்வளவு வருஷமா வனாந்தரத்துல காட்டுல மரணத்தை எதிர்பார்த்தவனா, எந்த நம்பிக்கை இல்லாதவனா, மனித உறவுகளற்று சரீரம் அழிக்கப்பட்டு கடவுளை காண முடியாது இருக்கக்கூடிய ஒரு இருள வாழ்றவனுக்கு ஒரு கிருபையின் செய்தி சொல்லப்படுது, இயேசுவை பற்றிய செய்தி சொல்லப்படுது. இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு. அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவன் மீட்கப்பட முடியும், அவன் காப்பாற்ற முடியுன்ற ஒரு செய்தியை கேட்டு அவன் தேடி ஓடுறான். இயேசுவை தேடி ஓடி அவர் இறுதியாக அவர் மலையிலிருந்து வரும்பொழுது அவரை கண்டுபிடிக்கிறான். கண்ணு முறிஞ்சு பக்கத்துல போயிட முடியுமா? திரள் கூட்டமான மக்களிடத்துல மத்தியில் அவன் போயிட முடியுமா? எல்லாரும் அவனை கல்லெறிஞ்சு கொண்டுவாங்க. அவர் இறங்கி வரும்பொழுது அவர் தூரத்துல இருந்து அவன் கத்துறான். தூரத்துல இருந்து ஆண்டவரே அவன் கத்துறான். ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும்னு சொல்றான். அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கை முதலாவது என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஆத்துமால பாவம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தோட தான் வாழ்றான். சரீரத்துல குஷ்டரோகியினுடைய வேதனையை போல பாவம் ஆத்துமால இருக்கும் பொழுது மனிதன் இந்த உலகத்துல அநேக சரீர வேதனைகளை படுகிறவனா இருக்கிறான். அவனுடைய உழைப்பு சாபமா போகும், அவனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீழ்ச்சிக்கு நேராக போகும். அவனுடைய சரீரம் அநேக வேதனைகளையும் நோயை கொண்டு வரும். அநேக வரிகளையும் இக்கட்டுகளை அவன் கடந்து வருகிறவனா இருக்கிறான். பாவியுள்ள மனுஷன் கடவுளை காண முடியாதவனா இருக்கிறான், கடவுளோட ஐக்கியப்படாதவனா இருக்கிறான். பாவம் உள்ள மனுஷன் உறவுகளை உடைச்சு போடுறவனா இருக்கிறான், உறவுகளோட சமாதானமா வாழ முடியாதவனா இருக்கிறான். ஆத்துப ரீதியில இயேசுவால சந்திக்கப்படாத ஒவ்வொரு இருதயம், இயேசுவால பாவம் மன்னிப்படையாத ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுக்கு சரீர சஞ்சலம், குடும்ப சிதைவு, உறவுகள் சிதைவு, கடவுளுடைய அன்பும் சமாதானம் இல்லாத நிர்பந்தமான நிலை, பிசாசுடைய ஆளுகையில் அவன் இருக்கிறான். மரண அழிவில் நோக்கி போயிட்டு இருக்கிறான். நரகத்தினுடைய உக்கிர தண்டனையை நோக்கி அவன் கடந்து போயிட்டு இருக்கிறான். இயேசு உன் வாழ்க்கையில ஆண்டவரா ரட்சகரா இல்லைன்னு சொன்னா, இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கலன்னு சொன்னா, இயேசு உங்களுக்கு பாவ விடுதலை கொடுக்கலன்னு சொன்னா, இந்த குஷ்டரோகியை போலதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதலும் உண்மையான விசுவாசம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இக்கட்டுகளும் சஞ்சலங்களும், இந்த உலகத்துல பல்வேறுபட்ட முறுமுறுப்புகளும் சஞ்சலங்களும் தோல்விகளும் சரீர பலவீனங்களும், உறவுகளால் ஏமாற்றப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களும் தேவனற்றவர்களும் தேவ சமாதானத்தை இழந்து போனவர்களாக அவங்களால தோன்றும். பேசுட வர்றான், இயேசுட்ட வந்து ஆண்டவரேன்னு சொல்றான். தீர்க்கதரிசியேன்னு சொல்லலை, மேசியாவேன்னு சொல்லலை, வல்லமையான தேவ போதகரை நான் சொல்றேன். அவன் ஆண்டவரே, அவன் கம்ப்ளீட்டா முழுமையா அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் சகலத்தையும் படைத்த தேவன் என்பதை வந்து அவர் மீட்கக்கூடிய வல்லமையுள்ள ரட்சகர் என்பதை அறிந்து அவன் ஒரு யூதனா இருக்கிறனால
பழைய ஏற்பாட்டுல தேவனது கோபத்தை சாபத்தை போகக்கூடிய ஒரு ரட்சகர் வந்துட்டாங்க, அதை நம்பி அவன் வர்றான். இவன் பாவத்தை உணர்ந்தவனா வர்றான், அவன் ஆக்கினை உணர்ந்தவனா வர்றான். அதனாலதான் அவன் அந்த இடத்துல வந்து அவன் பணிந்து அவன் உரிமையா கேட்கல, அவன் தகுதியோட வந்து அவன் கேட்கல. அவன் வந்து தூரத்துல நின்று மீட்புக்காக கதறுகிறான், கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறான். அவன் அவர்கிட்ட அருகில வரல, அவர்கிட்ட முறையிடல, அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கல. அவனுக்கு எந்த தகுதியும் உரிமை இல்லை என்பதை அறிந்தவனா அவனுடைய செயல் வெளிப்படுத்து. அவன் தூரத்துல நிற்கிறான், பக்கத்துல போல, அவன் கதறான், அவன் பணிந்து சாஷ்டாங்கமா குப்புற விழுகிறான். விழுந்து அவன் என்ன சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் சொல்றான். ஆண்டவரே வேதனையை பார்த்தீங்களா, ஆண்டவரே என் மரண வழிகளை பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் எவ்வளவு இக்கட்டில் இருக்கேன்னு பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் சாவுக்கு எதுவா, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. என் பிரச்சனையை பாரு, என் வலியை பாரு, என் வேதனையை பாரு, என் நிலையை பாரு, என் நிர்பந்தத்தை பாரு. முதல் வார்த்தை உமக்கு சித்தமானால். அவன் கிறிஸ்துவினுடைய சித்தத்தை விருப்பத்தை முதன்மைப்படுத்துகிறான். நான் ஒரு யூதன், நான் ஒரு தேவ வாக்குத்தத்தங்களை பெற்றவன், நான் கடவுளுடைய சிறப்பான தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன், இந்த மேசியா என்னை ரட்சித்து தான் ஆகணும், இந்த இயேசு என்னை காப்பாற்றி தான் ஆகணுன்ற எந்த முறையிடுதலும் இல்லை. அவன் கட்டளை கொடுக்கல, அவன் மட்டுப்படுத்தி தாழ்மைப்பட்டு அவரது விருப்பம் என்ன, அவர் தன்னை மன்னிப்பதற்கு சித்தம் உள்ளவரா. அதான் அவன் என்ன சொல்றான்னா, உமக்கு சித்தமானால் என்னை குணப்படுத்த உம்மால் ஆகும் சொல்லல, உமக்கு சித்தமானால் எனது சரீரத்தை மீட்க உம்மால் ஆகும் சொல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க சொல்றான். இப்ப சுத்தமாக்க ஏன் அவன் சொல்லணும், தான் அசுத்தத்தை உணர்ந்திருக்கிறான், சரீர சுத்தத்தை இல்ல, தனது ஆத்தும அசுத்தத்தை உணர்ந்திருக்கிறான். நான் ஒரு அசுத்தமான மனுஷன், என் குஷ்ட ரோகத்தினுடைய காரணம் என்னன்னு சொன்னா, நான் ஆத்துமால் அசுத்தமா வாழ்ந்தேன், என்னுடைய இருதயத்துல கடவுளுக்கு எதிராக பாவத்தையும் துரோகத்தையும் நான் செய்தேன், நான் தேவனுக்கு எதிராக அநியாயமா வாழ்ந்த ஒரு மனுஷன், நான் சுத்தம் இல்லாதவன், என் பேச்சு சுத்தம் இல்லை, என் சிந்தனை சுத்தம் இல்லை, என் வார்த்தை சுத்தம் இல்லை, என் வாழ்க்கை சுத்தம் இல்லை. நான் அசுத்தமா வாழ்ந்தனால கடவுள் எனக்கு இந்த அசுத்தமான வியாதியை கொடுத்துட்டார். என் அசுத்தமான வாழ்க்கை, என் அசுத்தமான நிர்பந்தத்துக்கு நேராக என்னை கொண்டு போயிடுச்சு. அதனால என் சரீரம் அழியுது, என் குடும்பம் அழியுது, கடவுளுக்குள்ளான என்னுடைய உறவு அழிகிறது. அதனால நான் முதல்ல சுத்தமாக்க விரும்பப்படுகிறேன். எனக்கு ஆத்ம சுத்தம் தேவை, எனக்கு இருதய சுத்தம் தேவை, என் வார்த்தை சுத்தம் தேவை, எனக்கு சிந்தனையில சுத்தம் தேவை, நான் கடவுளுடைய பரிசுத்த பிள்ளையாக மாற வேண்டும் என்பதுதான் அந்த விண்ணப்பத்துல. உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் முடிந்தால், உமக்கு வல்லமை இருந்தால் அப்படின்னா உம்மால் ஆகும். ஆண்டவரே உமக்கு வல்லமை இருக்குது, ஆண்டவரே உமக்கு இறையாண்மை இல்லை சுத்தம் இருக்குது, உமக்கு இது பலன் இருக்குது, எல்லாம் உம்மால் முடியும் என்கிற சிந்தையோடு அவருடைய பரிசுத்த குணாதிசயத்துக்கு முன்பாக தனது பாவ நிலையும் சீர்கட்ட நிலையையும் தனது அசுத்தமான வாழ்க்கையும் உணர்ந்தவனா இறக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறவனா ஒரு பாவம் இப்படிதான் வரணும். இப்ப இயேசு அநேக குஷ்டரோகிகளை சுகப்படுத்துறார் பைபிள், எத்தனையோ விதமான குஷ்டம். இவனையே இங்க வேதம் பதிவு செய்கிறது, இவனை ஏன் ஆண்டவர் எழுதி கொடுக்குறான்னு சொன்னா, இவன் வெறுமனே சரீர சுகத்துக்காண்டி வராதவன். 4ஆம் அதிகாரம் பின்பகுதியில அநேக வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடிச்சவங்கலாம் அவர் சுகப்படுத்தினார், அவங்க பேர்லாம் வரல, அவங்கெல்லாம் சொல்லலை. இங்க ஒருத்தனையே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இவன் ஆத்தும சுத்தம் அடைஞ்சவன், இவன் ஆத்துமால பரிசுத்தம் அடைஞ்சவன், இவன் ஆத்துமால மீட்பு அடைஞ்சவன், இவன் உள்ளான இருதயத்துல மாற்றம் அடைஞ்சவன். இப்ப பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலோட இயேசுடைய பாதத்துல வந்து நிற்கிறான். நான் சுத்தமாகணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே, நான் பரிசுத்த பிள்ளையா, ஆண்டவருடைய பரிசுத்த பிரமாணங்களுக்கு பாத்திரமா என்னுடைய எண்ணமும் சிந்தைகளும் வாழ்க்கையும் மாறணுன்றதை அது முன்னிறுத்துறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குஷ்டரோகியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவியும் இப்படிதான் வரணும். ஒரு விசுவாசி ஒரு கடவுளுடைய சமூகத்துல மீட்பை விரும்பக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி வரணுன்றதுக்கு இந்த குஷ்டரோகி ஒரு அருமையான எடுத்துக்காட்டு.
பாவத்தை உணர்றான், தான் வீழ்ச்சியை உணர்றான், தான் தண்டனையை உணர்றான், தனது அசுத்தமான வாழ்க்கையை உணர்றான், தனக்கு மனம் திரும்புதல் தேவைன்னு உணர்றான், தன்னுடைய ஆத்மாவும் இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து தாழ்மையோடு அவரது அதிகாரமுள்ள வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவருடைய அதிகாரமுள்ள கிருபைக்காக காத்திருந்து அவருடைய வல்லமையான செயல்களுக்காக இரக்கத்துக்காக கெஞ்சி வருகிறவனாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய உத்தரவங்களுக்கும் பாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி வர்றோம்? இந்த சபையிலெல்லாம் இயேசு கட்டளை கொடுக்குறான், ஆண்டவரை உன்னை சுகப்படுத்துவீராக, ஆண்டவரை இந்த மகனுக்கு இந்த விடுதலையை கொடுப்பீராக, ஆண்டவரை இந்த பிரச்சனையை போக்குவீராக கட்டளை கொடுக்குறோம். இங்க ஒரு தாழ்மையான ஒரு நறுங்குண்ட இருதயத்தோடு ஒரு மனுஷன் மீட்புக்காக கிருபைக்காக இரக்கத்தை கெஞ்சி வருகிறத பார்த்தோம். ஊருக்குள்ள போனா எல்லாரும் கல்லடிஞ்சு அடிப்பாங்கன்னு தெரியும், ஊருக்குள்ள போனா எல்லாராலும் பயக்கப்படுவன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் கடந்து அவருடைய வல்லமையும் கிருபையை நோக்கி வரோம். ஏசு பார்க்குறோம், அவன் தூரத்துல இருந்து கத்துறான், தூரத்துல இருந்து பணிந்து கொண்டு கேட்கிறான். ஏசு இங்க இருந்தே சுத்தமாகுன்னு சொல்லலாம், இங்க இருந்தே குணப்படுன்னு சொல்லலாம், இங்க இருந்தே நீ திரும்பி போன்னு சொல்லலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகியை பார்த்து எல்லாரும் 100 அடி பின்னாடி போய் நிற்கிறான். அவன் கூட்டத்தை பார்த்துட்டு இயேசு முன்னாடி போறார், இயேசு அவன் அருகே போறார், இயேசு அவன் பக்கத்துல போய் நிற்கிறார். அந்த கூட்டத்துக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! ஒரு யூத கூட்டம் அங்க நின்று பார்க்குறது, அதுல பரிசேயர்கள் வேத பார்க்கலாம் நின்று பார்க்குறாங்க. இதனால் வரைக்கும் குஷ்டரோகிட்ட யாரும் நெருங்கி போக முடியாது, யாரும் அருகா போக முடியாது. இங்க இயேசு குஷ்டரோகி அருகா போறாரு. விஷயம் என்ன? அவனை வெறுமனே சுகப்படுத்த மட்டும் அவர் போல, வெறுமனே அவனுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க மட்டும் போகல. முதல்ல இயேசு அவனுடைய அருகே நெருங்கி போகிறார் என்று சொல்லும் பொழுது, நான் வாழ்க்கையில முதல்ல ஒரு மனுஷன் தான் பக்கத்துல வரத பார்க்கிறான். அவனுடைய வியாதிக்கு பின்னாடி எந்த மனிதனும் தூரத்துல தள்ளி போய் நிற்கும் பொழுது எந்த மனிதனையும் முகத்தை கூட பார்த்து அவன் பேசியிருக்க மாட்டான், யாருடைய முகமும் முழுசா கூட அவனுக்கு தெரியாது. அப்ப முதல்ல ஒரு முகத்தை பார்க்கிறான், ஒரு முகம் தன்னை நோக்கி வருகிறது, இயேசுனுடைய முகத்தை பார்க்கிறான். அவர் நெருங்கி போனது மாத்திரம் அல்ல, அவன் கையை தொடல, நெருங்கி போய் சுகமாகுன்னு சொல்லலை, நெருங்கி போய் நான் இருக்கேன்னு சொல்லலை, நெருங்கி போய் அந்த குஷ்டரோகம் உள்ள கையை தொடறார். அந்த கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு நமக்கு தெரியல. அவன் குஷ்டரோகம் நிறைஞ்சவனா இருந்தான். லூக்கால சொல்லும் பொழுது அவன் சரீரம் முழுவதும் அழுகிய நிலையில இருந்தான், அவன் அருவருக்கத்தக்கவனா இருந்தான், இரத்தமும் சீலும் நிறைந்தவனா இருந்தான். யாரு தொடுவா, யாரு நெருங்குவா? நியாய பிரமாணம் சொல்வது குஷ்டரோகியை தொட்டவன் அவனும் திட்டுப்பட்டவனா, குஷ்டரோகியை போல சுத்திகரிக்கப்பட வேண்டியவன் சொல்ல. அந்த இயேசு தமது கிருபையின் கரத்தை அவன் மேல தொடுறார். தொட்டவுடனே சுகமாச்சா? தொட்டவுடனே சுகமாச்சா? தொட்டவுடனே சுகமாகல. அவர் பேசுறார், அந்த கையை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்றார். அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்பதை பார்க்கிறோம். முதல்ல இயேசு என்ன செய்யறார்? இயேசு முதல்ல சுகப்படுத்துவதற்கு முன்பாக அவன் எதிர்பார்த்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் வழங்குறார். உன்னை சுத்தமாக்குறதுக்கு நான் விருப்பம் உள்ளவராக, உன்னை மன்னிக்கவும் மீட்கவும் உனக்கு கொடுக்கப்பட்ட உன் மேல இருக்கிற தேவ கோபத்தையும் சாபத்தையும் நீக்குவதற்கு நான் ஆண்டவரா ரட்சகரா உனக்கு போதுமானவராக இருக்கிறேன் என்பதை காட்டுறார். அவருடைய ஆழமான அன்பு, அவருடைய ஆழமான மன்னிப்பு, அவருடைய ஆழமான இரக்கம், இது எல்லாத்தையும் அவனுக்கு நோய் சுகமாகுதோ இல்லையோ, அவன்கிட்ட இயேசு வந்துட்டார், அதுவே அவனுக்கு பெரிய ஆசை. அந்த குஷ்டரோகம் போகுதோ இல்லையோ, அவனுக்கு ஆறுதலா போறது வந்துட்டார். அவனுடைய பாடுகளை பங்கு பெற ஒருத்தர் வந்துட்டார். அவனை வழிநடத்துவதற்கும் அவனுடைய மரணத்திலிருந்து அவனை பலப்படுத்துவது, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். இது வரைக்கும் பேச ஆள் இல்லாம அனாதையா கஷ்டத்தோட சஞ்சலத்தோட இருந்தவன் இப்ப ஒரு ஆதரவு கோலா இயேசு பக்கத்துல வந்துட்டாரு. இயேசு தான் கையை பிடிச்சிட்டாருன்றதே அப்பயே விடுதலை பெற்றுட்டான், அப்பயே மன்னிப்பை பெற்றுட்டான், அப்பயே அவன் ஜீவனை பெற்றுட்டான். ஆனா இயேசு அவனுடைய ஆத்மாவையும் அவனுடைய மன்னிப்பையும் உறுதிப்படுத்தும் வண்ணமா அவனுடைய சரீர சுகத்தையும் வழங்குகிறவராக அவர் இருக்கிறார்.
அவர் எப்போ அவன் கையை தொட்டாரோ அப்பவே பரிசுத்தமாயினான். குஷ்டரோகியை தொடரவை ஈஸ்வரா தீட்டுப்படுவான். ஆனா இயேசு தொடும் பொழுது அவர் குஷ்டம் அடையலை. இயேசு தொடும் பொழுது அவர் தீட்டுப்படலை. இயேசு கையை தொடும் பொழுது அவன் பரிசுத்தம் அடைகிறான். இயேசு கையை தொடும் பொழுது கிருபை பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. கிருபையின் ரட்சகர் பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நாயகர் அவர்தான். ஒரு பாவி தொடும் பொழுது தீட்டாகிறான். பரிசுத்த தேவன் தொடும் பொழுது பாவம் புறக்கணிக்கப்படுகிறது, பாவம் வெளியே ஓடுகிறது, பாவம் அழிக்கப்படுகிறது, கிருபை மேலோங்கப்படுகிறது என்றதை பார்க்கிறோம். இயேசு ஒருத்தர் தான் பாவத்துக்கான வல்லமை படைத்தவர், பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர். பாவத்தை போக்கவும் தேவ கோபத்தை நீக்குவதற்கு அவருக்கு மட்டும்தான் முழுமையான அதிகாரம் இருக்குது என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும். அவன் இறக்கத்துக்காக கெஞ்சி வரும் பொழுது அவனை மீட்பதற்கும் அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அவனை நித்திய ராஜ்யத்தின் மகனாக மாற்றுவதற்கும் அவர் சோர்ந்து போகலை. அவனை இக்னோர் பண்ணலை, அவனை புறந்தல்ல. ஒரு யூதை அற்பமா இருந்தது போல அற்பம் பண்ணல. இந்த வல்லமையுடைய ஆவிக்குரிய ராஜ்ய முடித்த தலைவராகிய இந்த ராஜா, மகிமையான ராஜ்யத்துக்கு சர்வ வல்லமை படைத்த இந்த ராஜா அற்பமாக எண்ணப்பட்டவனை, மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவனை, பலவீனனை, சாவுக்கு ஏதுவான மனிதனை தான் ராஜ்யத்துல கொண்டு வரார். அவனை அவர் மேன்மையாக பயன்படுத்துகிறார். இந்த ராஜா பாவியை பரிசுத்தப்படுத்துகிற ராஜா, இந்த ராஜா பாவியை மீட்கிற ராஜா, இந்த ராஜா பாவிக்கு கிருபையை தரக்கூடிய ராஜா என்பதை கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார். அவனை தொட்டுட்டு சொல்றாரு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை எப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்டதோ உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, உள்ளா இருக்கிற கட்டி போல, கேன்சர் கட்டி போல, மறைமுகமான வியாதி எங்கேயுமே சுகப்படுத்தலை. இயேசு எப்பயுமே டெலிபரேட்டா ஓப்பனா எல்லாருக்கும் தெரிகிற வண்ணமா சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய போலி சுகமளிக்கக்கூடிய கூட்டத்தை போல அவர் செய்யலை. அவன் அழிவுக்கு எதிர்பாராக இருக்கிறான்றதை எல்லாரும் பார்க்குறான், அவன் வியாதி குழுன்றதை பார்க்குறான். இயேசு தொட்ட உடனே அடுத்த நொடி அவருடைய வாழ்க்கை பூரணமாக மாறுகிறது. ஒரு பாவியுடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தை மட்டும்தான் மாற்ற முடியும். ஒரு பாவியுடைய இக்கட்டை வார்த்தையால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். வேதம் ஒன்று மட்டும்தான் பாவிக்கான ரட்சிப்பை சொல்ல முடியும். வேதம் ஒன்று மட்டும்தான் மனம் திரும்புவதற்கான வழி. வேத வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். வேத வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியும். வேத வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதனை கடவுளுக்கு என்று பயன்படுத்த முடியும். இயேசு தான் வாயின் வார்த்தையின் மூலமாக அந்த சுத்தத்தை சொல்லி அவனை சுத்தமாக்குகிறான்றதை பார்க்கணும். இயேசுவால எவ்வளவு பெரிய இக்கட்டுகளை ஒரு நொடியில போக்க முடியும். இயேசுவால எவ்வளவு பெரிய மரண இடத்துல இருக்கிறவனை ஒரு இடத்துல உயிர்ப்பிக்க முடியும். எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் பிரச்சனைகள் மலை மூல குவிந்தாலும் அவர் ஒரு நொடியில வாழ்க்கையை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு நொடியில முழுமையாக பூர்ணமாக சுத்தம் அடைந்தவனா அங்க போறதை பார்க்கணும். இப்ப இயேசு 4ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு சுகப்படுத்துறவங்களாம் ஊரெல்லாம் டிவி போட்டு காட்டுறாங்க, எப்படிப்பட்ட சுகம் நடந்துருச்சுன்னு பாருங்க, போய் சாட்சி சொல்லுங்கன்றாங்க. ஆனா இயேசு இவ்வளவு பெரிய வல்லமை செஞ்சுட்டு நீ சொல்லாதங்க, யார்கிட்டையும் சொல்லாத. ஏன் அப்படி சொல்றாரு? இவன் போய் என்ன சொல்லுவான்? இவனுக்கு சுவிசேஷம் இன்னும் பூரணமா விளங்கிருக்குமா? இவனுக்கு சிலுவை மரணம் தெரியுமா? இவனுக்கு பாடுகளின் ரட்சிப்பு குறித்த ஞானம் இருக்குதா? இவன் சரியான முறையில போய் இயேசுவை சொல்ல முடியுமா? முடியாது. இவனுக்குள்ள குறைந்த அளவு விசுவாசம் பலமும் இருந்தாலும் அவருடைய வழிமுறைகள் அவர் எதிர்பார்த்த வண்ணமாக அவரை போய் சொல்ல மாட்டான். போய் நான் கிறிஸ்துரோகத்துல இருந்தேன், நான் மரணத்துல இருந்தேன், ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு தான் சொல்லுவான். கேட்க வரக்கூடிய ஜனங்களும் வெறுமனே சரீர விடுதலைக்கும் வெறுமனே அற்புத சுகத்துக்காண்டி தான் வருவாங்க. அதான் நீ போய் சொல்லாதங்க, உனக்கு இன்னும் நாள் இருக்குது, என்னை குறித்து பேசுறதுக்கு இது உனக்கு நேரம் இல்லை. நீ இப்போ என்னை குறித்த மக்களுக்கு சொன்னு சொன்னா மக்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மக்கள் வெறுமனே அற்புதத்தினால ஈர்க்கப்பட்டு சிலுவையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆபத்து வரும்ன்றதை இயேசு அறிகிறார். மார்க்ல பார்க்குறோம், இவன் போய் சொன்னான்னு தான் பார்க்கணும். இவன் போய் கீழ்ப்படியாமல் இப்போ எல்லாருக்கும் சொன்னான், அதனால அவர் வனாந்தரத்தில் போனார் அப்படின்றத மார்க் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார். இயேசு இங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார், மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய சித்தத்தை செய்யவும் கீழ்ப்படியவுமே அழைக்கப்படுகிறான்.
அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய வழிமுறைகளை அவருடைய நேரத்தில் அவர் கற்றார். இவன் போய் சொல்லிதான் அவருடைய நாம மகிமைப்படணும், இவன் போய் சொல்லிதான் அவரை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. கடவுளுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் நினைச்சபடி ராஜ்யம் வளராது. கடவுளுடைய திருச்சபை நீங்கள் நானும் நினைச்சபடி செயல்படாது. கடவுளுடைய திருச்சபை ரட்சிப்பு நீங்கள் நானும் நினைச்சபடி நடக்காது. நம்ம பிரயாசப்படலாம், முயற்சி பண்ணலாம், நம்ம விதைக்கலாம், தண்ணி ஊற்றலாம். அவர் வேலையை செய்கிறார். அவருடைய நேரத்தில் அவர் ஆத்துமாக்களை கொண்டு வர்றார். அவருடைய நேரத்தில் அவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். உங்களுடைய என்னுடைய வேலை என்ன? கூட்டம் சேர்க்கறது இல்லை. உங்களுடைய என்னுடைய வேலை வார்த்தையை உண்மையாக பகிர்ந்து கொடுக்கறது தான். உங்களுடைய என்னுடைய வார்த்தை அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா. அவர் உண்மையில் ஊழியக்காரன் தான் தேடுறார். உண்மையா இருக்கிறவன் தான் தேடுறார். உண்மையா கீழ்ப்படிந்து வாழ்றவன் தான் தேடுறார். மாற்றத்தையும் மகிமையும் அவர் தனக்கேற்ற விதத்தில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ யாருக்கும் சொல்லாத, ஆனாலும் நீ அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. நியாயப்பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படுகிற. ஏன் சொல்ல? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றான். இப்ப அதை அந்த மனிதனிடத்துல அவர் சொல்லி, நீ ஆசாரியனுக்கு சாட்சி, அவர் குஷ்டரோகி சுகம் அடைஞ்சான்னு சொன்னா அது ஆசாரியனை முதல் சாட்சிப்படுத்தும். ஆசாரியன் அவனை பரிசோதித்து உண்மையாகவே தேவன் அவனை மன்னிச்சிருக்கிறாரா, உண்மையாகவே தேவன் அவனுக்கு இறங்கியிருக்கிறாரா, உண்மையாகவே தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறான்றதை ஆராய்ஞ்சு பார்த்து அவன் அவனை குடும்பத்தோட சேர்க்கணும், அவன் அவனை சமுதாயத்தோட சேர்க்கணும். குறுக்கு வழிமுறையில் போக முடியாது. இப்போ ஏசு அது தெளிவா அவனுக்கு சொல்லி, நான் யாருக்கும் சொல்லாத, நீ போய் ஆலயத்தில் ஆசாரியன் கிட்ட சொல்லு. ஆசாரியன் போய் ஆசாரியன் இடத்துல போய் சொல்லும் பொழுது ஆசாரியன் என்ன செய்யணும்? ஒரு குஷ்டரோகம் சுகமாகக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒரு ஆசாரியன் வாழ்க்கையை என்னைக்குமே பார்த்ததில்லை. பழைய ஏற்பாட்டை நாகமான் சுகமாகறான், அதுக்கப்புறம் நம்ம யாரையுமே பார்க்கல. இப்போ புதிய ஏற்பாட்டில் இங்கே ஒருத்தர் சுகமாகி வர்றான்னு சொன்னால் அந்த ஆசாரியனுக்கு தெரியணும், கடவுளுடைய ராஜ்யம் வந்துருக்குது. இவனை சுகப்படுத்தியவர் மேசியா, இவனை சுகப்படுத்தியவர் தேவகுமாரன், தேவன் தமது ஜனங்களுக்கு இறங்கி ரட்சிப்பு அருள வந்திருக்கிறான்றத ஆசாரியனுக்கு தெரியும். அதான் அவர் சொல்லி அனுப்புறாரு, பிதாவினுடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவதன் மூலமாக பிதாவினுடைய வழிமுறைகளுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி சொல்றார். ஏசுதான் ஊழியத்தில் எப்பயுமே அவர் என்ன செஞ்சாலும் அவருடைய வழிமுறை எப்பொழுதும் பிதாவுக்கு கீழ்ப்படைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். குஷ்டரோகிக்கு தான் சொல்றாரு, கடவுள் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வல்லமை, கடவுளால் நீ பெறப்பட்ட இந்த மகிமையான காரியங்கள்ல அவருடைய வழிகளை கீழ்ப்படிந்து வாங்க சொல்லி சொல்றார். ரைட், இந்த பகுதியில 5 அடிப்படையான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளார்கள். முதலாவது, பாவத்தினுடைய நிர்பந்தமான அகோரமான நிலையை உணர்கிறவன் தான் கிறிஸ்துவின் அவசியத்தை உணர்வான். பாவத்தை உணராதவனுக்கு, பாவத்தினுடைய அழிவை உணராதவனுக்கு இயேசுவினுடைய அவசியம் தெரியாது. இன்னைக்கு ஏன் ஜனங்கள் இயேசுகிட்ட வர்றதில்லைன்னா, அவனுக்கு பாவம் தர்றது, அவனுக்கு பாவத்தை பாவமாக சொல்லக்கூடிய ஆட்கள் அல்ல. பாவத்துடைய அகோரத்தையும் அழிவையும் நிர்பந்தத்தையும் அதனால வரக்கூடிய நீதியான தேவ கோபத்தையும் சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நம்ம சபையில சொல்ல மாட்டேன், ஊழியம் அதை சொல்ல மாட்டேன். ஆறுதலா பேசு, மென்மையா பேசு, சமாதானமா பேசு, செழிப்பை பேசு, விடுதலையை பேசுன்றான். இந்த குஷ்டரோகிக்கு சோமடையன்னு சொன்னா அவனுக்கு வியாதி தெரியும், அவனுக்கு பிரச்சனை தெரியும், அவனுக்கு ஆபத்து தெரியும், அவனுக்கு அழிவு தெரியும். ஒரு மனிதனை நீங்க கிறிஸ்துவ இடத்துல நடத்தணும்னு சொன்னா முதல்ல அவங்ககிட்ட பாவத்தை தான் சொல்லி ஆகும். ஒரு மனுஷன் ஏசிட்டு வர்றதுக்கு அவனது பாவத்தினுடைய அகோரத்தை தவிர வேற எந்த வழியும் இல்லை. அவனுக்கு வர இருக்கக்கூடிய தேவ கோபத்தை சொல்றதை விட வேற எந்த வழியும் இல்லை. அவனுக்கு அவனுடைய நிர்பந்தமான நிலையினால் ஏற்பட்ட ஆபத்துகளையும் விளைவுகளும் சொல்லாம இயேசு இடத்துல வரமாட்டான். 2வது, கிறிஸ்துவிடத்தில் தாழ்மையாக வருகிறவனை மீட்பை கண்டடைய முடியும். ஆவியின் உணர்த்துறது மாத்திரம் இல்ல, அவனால தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது. அவன் இயேசுவுக்காக எதையும் செய்ய முடியாது. அவன் இயேசுவின் இடத்துல மண்டியிட மட்டும்தான் முடியும். அவன் கடவுள் இடத்துல மனம் திரும்புகிற இருதயத்தோட வரணும். தன்னுடைய தகுதி, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய ஞானம், தன்னுடைய செல்வம், தனக்கு இருக்கிற எல்லா தகுதியும் வச்சுக்கிட்டு இயேசு முன்னாடி வர முடியாது. இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னா முதல்ல தனது இயலாமை, தனது பெருமை, தன்னுடைய பாரம்பரியம், தன்னுடைய குடும்பம், தன்னை குறிச்ச எந்த மேட்டுமையான சிந்தனை இல்லாம
தாழ்மையா வரணும். மூணாவது, மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்த வாழ்க்கையையும் கிறிஸ்துவனுடைய சித்தத்தையும் விரும்பணும். உண்மையாக கிறிஸ்துவால மீட்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனா இருப்பான். ரட்சிக்க எதிர்பார்க்கிறவன், ரட்சிக்க விரும்புகிறவன் பாவத்தை வெறுக்கிறவனா, பழைய சுபாவத்தை விட்டு வளர்கிறவனா, அவன் பரிசுத்தையும் தேவ சித்தத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறவனா. அதுதான் அவனுடைய வாஞ்ச. இவனுடைய இந்த கிறிஸ்துவ அடிப்படை வாஞ்ச என்னது? நான் சுத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும், நான் தேவனது பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய. இது இருக்குதா? ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம்னு சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தையும் கிருபையும் வாஞ்சிக்கிறோமா? நாலாவது, உண்மையான மனம் திரும்புதலோடு வருகிற பாவியை அவர் எப்பொழுதும் ஏற்று மீட்கிறார். ஒரு மனுஷன் உண்மையா மனம் திரும்பி வந்தா மட்டும்தான் மீட்பு. மனம் திரும்புகிற இருதயம், என் வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய சிந்தை சரியில்லை, நான் இப்படி வாழ்ற வாழ்க்கை ஆபத்தானது, நான் ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும், நான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும், நான் சரியாகணும், நான் மீட்கப்படணுன்ற சிந்தையோடு வருகிறவனுக்கு அவர் மீட்பத்தரார். கடைசியா, மீட்கப்பட்ட மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழவே அழைக்கப்படுகிறார். ரட்சிப்புன்றது ஏதோ எனக்கு ஏதோ இயேசு நன்மை பண்ணிட்டாரு, நான் ஏதோ பரலோகத்துக்கு போகிறேன், எனக்கு ஏதோ நல்லது நடந்துருச்சுன்றது அல்ல. ரட்சிப்பு என்பது அவருக்கு முழுமையாக நான் கீழ்ப்படிந்து வாழ்வது. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கனிகளையும் பரிசுத்த அடையாளங்களையும் காண்பிப்பது. ஒவ்வொரு நாளும் இயேசுடைய சித்தத்துக்கு வழிமுறைக்கும் கீழ்ப்படுவது. அதை இயேசு எச்சரித்து சொல்றார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. யார்கிட்டையும் சொல்லாத, ஆசாரியங்கிட்ட சொல்லு. அவன் எல்லாத்தையும் சொல்றான், ஆசாரியன்ட்ட சொன்னான்னா கூட நமக்கு தெரியும். அதன் மூலம் அவருடைய நாமம் உழைக்கப்படுகிறது. அவருடைய கீழ்ப்படியாதவன் எப்பயுமே அவர் அவமானப்படுத்துறவனா தான் இருப்பான். தன்னை சீர்படுத்தாதவன், பரிசுத்தத்தில் வளராதவன், கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு அவகீர்த்தியையும் தேவ தூஷணத்தையும் செய்கிற மனிதனாக தான். ரைட், நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பு நடைபெற்றுகிறதா? உண்மையாகவே பரிசுத்த மடைய விரும்புகிறோமா? ஒரு பாவியை பரிசுத்தமாக்கக்கூடிய இந்த பரிசுத்த கிறிஸ்துவனிடத்தில் வருகிறோமா என்பதை ஆராய்ச்சிப்போம். 2வது 8-13 2வது ஒரு மனுஷனை சொல்லுது. 10 வரைக்கும் வாசி. 7-10 வசனம், 8-10 வசனம் வாசிங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது இங்க பார்க்கிறோம், அவர் 5வது வசனம் சொல்லுது, அவர் கப்பர்நகூம்ல இருந்து வர்றாரு. அங்க 100க்கு அதிபதி ஒரு இடத்துல ஒருவன் வந்தான்னு சொல்லி பார்ப்போம். 100க்கு அதிபதி யார்? முதலாவது, இந்த 100க்கு அதிபதி 100 போர் சேவகர்களுக்கு தலைவன், 100 இராணுவ படைகளுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். இவன் ஒரு ரோமானிய போர்படை தலைவன், ஒரு யூதன் கிடையாது. யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறார். ரோம ஆட்சியில 100 வீரர்களுக்கு தலைவனாக இருந்த ஒரு மனுஷன். அப்படின்னா நான் ஒரு யுத்த வீரன், இவனுக்கு ஒரு யுத்தம் எப்படி செய்யணும்னு தெரியும். இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய கமிஷனர் மாதிரி, ஒரு பெரிய ஐஜி மாதிரி, தனக்கு கீழே உள்ள அநேக காவலர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவன் குஸ்துவுக்கு அப்படியே முரண்பட்ட ஒரு இடத்த பார்க்குறோம். அது சரீரத்தில் பலவீனமாக வீழ்ந்திருக்கிறான். இவன் சரீர பலம் உள்ளவன். ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா அதுக்கான பயிற்சி மேற்கொண்டு யுத்தம் செய்யக்கூடிய பயிற்சியோடு அநேக ஆயுதங்களை சுமக்கிறவனா, செயல்படுத்துகிறவனா, படையை நடத்துகிறவனா இருக்கக்கூடிய பலம் உள்ளவன். 100 போர்ச்சல் வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய இராணுவ அதிகாரி, ஒரு பெரிய மிலிட்ரி மேன். அவனுக்கு மக்கள் குசுரோய்க்கு மனித ஆதரவு இல்லை, மக்கள் யாரும் வரமாட்டாங்க. இவனுக்கு சேவை செய்யக்கூடிய அநேகர் உண்டு. இவனுக்கு கீழே பலமுள்ளவர்கள் அநேகர் இவனை பாதுகாப்பதற்கும் இவனுடைய வழிநடத்தல் கீழ்ப்படுவதற்கும் அநேகர் உண்டு. இவன் அதிகாரத்தையும் புகழையும் உடையன. அதிகாரம் இருக்குது, புகழும் இருக்குது. இவன் அநேக பொக்கிஷங்களையும் செல்வங்களையும் கொண்டவன். அவனுடைய பதவி, அவன் எங்கே வேணாலும் போய் டாக்ஸ் போடலாம், வரி வசூலிக்கலாம், எவ்வளோ பணத்தை வேணாலும் கேட்கலாம். சட்டப்பூர்வமாக, சட்டத்துக்கு விரோதமாக
அநேக பணங்களை சம்பாதித்து அநேக பொக்கிஷங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இதுதான் உலகம் எதிர்பார்க்குது. சரீர ஆரோக்கியம் உள்ளவன், மனித புகழ் உள்ளவன், பதவி உள்ளவன், அதிகாரம் உள்ளவன், பணம் செல்வம் எல்லாம் இருக்கு. உனக்கு எதுக்கு ஏசு? உனக்கு எதுக்கு ஏசு? இந்த சரீர பலமீனவனும் இல்லை, மனிதர்களால் கைவிடப்பட்டவனும் இல்லை. இவன் எந்த ஆராதனைக்கு போகலாம், எங்கேயும் போய் ஆராதிக்கலாம், கடவுளை தேடவோ தொழுது கொள்ளவோ உனக்கு எதுவும். இப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதி இயேசு நடத்தல வரான். இந்த பகுதி பிரதானமா அடிப்படையாக அவர் என்ன சொல்ல, இது எதுவுமே இவன் எல்லாம் அவனுக்கு இருந்தும் அவனால நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழ முடியாது. இதுக்குதான் நீங்க மனுஷன் ஓடுறான். இன்னைக்கு மனுஷன் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல பதவி, ஒரு நல்ல உயர்வு தான் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறான். அவனுக்கு மனித உறவுகள் எல்லாம் ஒரு பெரிய படைபலமா இருந்தோன்னு சொன்னா, ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்தா சொன்னா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நினைக்கிறான். பணம் இருந்தா, செல்வம் இருந்தா, சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் இருந்தா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்குதான் போராடுறான், இதுக்குதான் உழைக்கிறான், இதுக்கு தான் எல்லாம் செய்யறான். இங்க இது எல்லாம் வச்சிருக்கிற ஒருத்தன் நிர்பந்தத்தோடு நிற்கிறான். பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, சரீர பலம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, புகழ் இருக்குது, எண்ணிக்கை கடங்காத சொத்து இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாடுகளும் துயரங்களும் இக்கட்டுகளும் இருக்குது. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, சொத்து உள்ளவனுக்குலாம் கவலை இல்லை, பதவியில் உள்ளவெல்லாம் நிம்மதியாக இருக்கிறான், உயர்வான இடத்துல இருக்கிறவெல்லாம் சந்தோஷமா இருக்கலான்றது இல்லை. அவனுக்கு தான் அதிகமான வருத்தம், அவனுக்கு தான் அதிகமான பயம், அதிகமான சஞ்சலம். இப்போ இவன் இயேசுவை தேடி வர்றான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி இங்கே வருகிறான். அவன் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதற்கு அவனுடைய பதவியோ, அவனுடைய பணமோ, அவனுடைய படைபலமோ, அவனுடைய புகழோ ஒரு துளி கூட உதவலை. நீங்க எதுக்கு பிரயாசப்படுறீங்க, எதுக்கு உழைக்கிறீங்க, எதுக்கு பாடுபடுறீங்க? எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்குது? உங்கள் பிள்ளைகள் எதை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறீங்க? நம்முடைய மக்கள் எதை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறோம்? இங்க உள்ள மனுஷனுடைய நிர்பந்தமான நிலையை பார்க்குறோம். வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரியும். வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு இவன் நிம்மதியும் சமாதானத்தையும் பேரு புகழையும் அடைஞ்சு இவன் இடத்த அடையிறதுக்கு அநேக போராடிக்கிட்டு அநேக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப அவன் அந்த இடத்துல இருந்து அவன் இக்கட்டான வழிகளையும் நிம்மதியற்ற நிலையை இருக்கிறான். முதல்ல என்ன சொல்றது, ஒரு மனுஷன் அவன் உலகத்தையே தான் கைக்குள்ள வச்சிருந்தாலும், உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அவன் ஆண்டு வந்திருந்தாலும், அவன் ஆத்மா நிம்மதியற்ற துக்கத்தோடு காணப்படுதுன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை ஒரு வீணானது. எல்லாத்தையும் வச்சு மகிழ்ச்சி சமாதானத்தை இழந்திருப்பான்னு சொன்னா அது வாழ்க்கை ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. நீ உலகத்தை தேடிதான் ஓடுது, உலகம் இப்படிப்பட்ட மதியீனமான நிலையை தான் ஓடுது. இப்படிப்பட்டவன் இயேசு இடத்துல வர்றான், இவன ஆண்டவரேன்னு சொல்றான். பெரிய பலம் உள்ளவரே, ஒரு போதகரே, ஒரு யூத தீர்க்கதரிசியே அப்பெல்லாம் சொல்ல ஆண்டவரே இவனு சொல்றான். அந்த குஷ்டரோகி இருந்த நிலை, அந்த குஷ்டரோகி ஏற்பட்ட பிரச்சனை, அந்த குஷ்டரோகி ஏற்பட்ட இக்கட்டு, அந்த குஷ்டரோகியினுடைய வேதனையை இவனும் கொண்டு இருக்கிறான். இவனுக்கும் ஒரு வேதனை, இவனுக்கும் ஒரு வலி, இவனுக்கும் ஒரு பிரச்சனை, இவனுக்கும் ஒரு மரண தருவாய், இவனுக்கும் ஒரு தீர்க்க முடியாத வலிகளை கொண்டவனா அவன் இருக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகி அவனுக்காண்டி வந்தான். இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்காண்டி வரல. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு தனிப்பட்டதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் படுத்த படுக்கையா கைகால் வழங்காதவனா ஒரு வியாதியில இருக்கிறான், மரண தருவாயில இருக்கிறான். அவனுக்காக வந்து என்ன பெரிய ஒரு ஆச்சரியம். இவனுக்கு ஏற்கனவே நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறான். அவன் வீட்டு வேலைக்காரனா ஒரு அடிமை, அவன் வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை, ஒரு போலீஸ்காரன் கூட கிடையாது அந்த வேலைக்காரன். அவன் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அடிமை, அவன் வியாதிப்படுறான். ஒரு பெரிய படைபலம் உள்ள ஒரு பெரிய வசதி உள்ள வீட்டில் பல வேலைக்காரர்கள் இருப்பான். இப்போ அதில் ஒரு வேலைக்காரன் சிக்காயிட்டான், என்ன பண்ணுவான், அவனை தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டு இன்னொரு பல வேலைக்காரனால சம்பாதிக்க முடியும்.
வேலைக்காரனுக்கு தான் ஒரு நல்ல எஜமான் தேவை. வேலைக்காரன் தான் எஜமானை பிரியப்படுத்துவதற்கு. இந்த எஜமான் சிக்காயிட்டான்னு சொன்னா, ஐயோ இந்த வேலை போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு சம்பளம் வராது, நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்லி ஒரு நல்ல எஜமானை தேடுவான். ஆனா ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் ஒரு அடிமையை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அடிமை ஊரெல்லாம் இருக்கிறான். இவன் போனா இன்னும் அந்த இடத்துல வேலை செய்யற இன்னொருத்தர் இருக்கிறான். இப்ப அந்த வேலைக்காரனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அந்த வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் மன்றாட வேண்டிய தேவை அவனுக்கு இங்க என்ன? ஒரு விஷயம் சொல்லுது, அந்த வேலைக்காரன் அவனுடைய அன்புக்குரியவன். அந்த வேலைக்காரன் இல்லாம அவனால வாழ முடியாது. அந்த வேலைக்காரன் அவனுடைய நேசத்துக்குரியவனா? அப்ப அந்த வேலைக்காரன் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறான்? அந்த வேலைக்காரன் அந்த அடிமைத்தனத்துல எவ்வளவு பக்தியுள்ளவனா, நேர்மையுள்ளவனா, சரியா இருந்திருக்கிறான்? அடிமையா இருக்கிறவன் எஜமானுடைய இருதயத்தை அசைச்சிருக்கிறான். அடிமையா இருக்கிறவன் எஜமானுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பாதிச்சிருக்கான்னு சொன்னா அவனுடைய வேலை எவ்வளவு சுத்தமா, நேர்மையா, உண்மையா, எந்த இடத்துல இருக்கிறோன்றதுல எப்படி இருக்குன்றது முக்கியம். ஒரு குப்பை கூட்டுறவனா இருந்தாலும் அந்த வேலையில நீ உண்மையா இருக்கும் பொழுது தேவன் உனக்காக அசாத்தியமான காரியங்கள் செய்கிறான். நீ எந்த வேலையில இருக்கின்றது முக்கியம் இல்லை, அந்த வேலையில எவ்வளவு உண்மையா, நேர்மையா இருக்கின்றதான் முக்கியம். நீ செய்யற வேலையில உண்மையா, நேர்மையா இருக்கும் பொழுது தேவனது வல்லமையின் செயலை ருசி பார்க்க முடியும். இந்த வேலைக்காரனுக்காண்டி, அந்த அடிமைக்காண்டி அவன் குடும்பம் போல, அவன் சொந்தக்காரன் போல, அவன் தம்பி போல, அவன் எஜமானே போறான். கடவுள் யாருக்காக யாரை கொண்டு போய் நிறுத்துறார்? அப்ப வர்றான், இவனுக்கு ஒரு விஷயம், அந்த வேலைக்காரன் இல்லாம இவன் வீட்டுல வாழ முடியாதுன்னு சொல்லி, அந்த வேலைக்காரன் இல்லாம உனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, அந்த வேலைக்காரன் இல்லாம உனக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வேலைக்காரன் இல்லாம அவனால வாழ முடியாதுன்றது அறிஞ்சு அந்த வேலைக்காரன் மீது கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த நேசம், அந்த பிரியம், இது எல்லாத்தையும் அவன் அறிந்தவனா, அவன் அதாவது அவனுக்கு உயிரை போல அவன் இருந்திருக்கான். அதனாலதான் வந்திருக்கிறான். ஒரு எப்படிப்பட்ட வேலைக்காரனுக்கு எப்படிப்பட்ட எஜமான் செத்து போறான்னு விடாம அவனை காப்பாத்துறதுக்காண்டி தனது பதவியை விட்டு, தனது மரியாதையை விட்டு, தனது புகழை விட்டு, சமுதாயம் ஐயோ அவர்கிட்ட போய் மண்டிக்கிட்டு அவர்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணா சமுதாயம் என்ன சொல்லும், வேலை பறி போயிடும், எவ்வளவு பிரச்சனை அவனுக்கு இருக்குது, அவமானம், பிரச்சனை எல்லாத்தையும் கருது. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேலை போனாலும் பரவாயில்ல, சமுதாயம் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, யாருக்கு நான் அவமானம் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய பிரச்சனை சரியாகும்னு சொல்லி மண்டிக்கிட்டு அவன் நிற்கிறான். ஆண்டவரே என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். இங்கேயும் கட்டளை இல்லை, இங்கேயும் இறக்கத்துக்காண்டி, கிருபைக்காண்டி அவன் கெஞ்சி நிற்கிறத அங்க பார்க்கிறோம். அதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பாவம் உள்ள மனுஷன் அவன் இந்த உலகத்துல எவ்வளவு பெற்றுக்கொண்டாலும் அவனுடைய ஆத்ம சந்தோஷத்தை அவனால அடைய முடியாது. அவனுடைய இருதய மகிழ்ச்சியை அவனால சரிப்படுத்திக் கொள்ள முடியாது. பாவம் நமக்கு பிரியமான எல்லாவற்றையும் பறித்து கொண்டு நம்மை வெறுமையாக்கும். பாவம் நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை நம்ம இருந்து எடுத்துரும். பாவம் நம்ம எதை பெருசுப்படுத்தி, எதை முக்கியமா படுத்தி ஓடுறோமோ அதை நம்ம இருந்து எடுத்து அழிச்சிடும். நேசிக்கக்கூடிய இந்த வேலைக்காரன் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுச்சு. அதை உணர்றான். இந்த வாழ்க்கையினுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்து அவன் இயேசுட்ட வரான். அந்த தகுதியற்ற நிலையையும் பாவ நிலையை ஒத்துக்கிறான். அவன் கெஞ்சுக்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, நான் அவனை சுத்தமாக இயேசு பார்க்குறாரு, நான் வரேன்பா, நிச்சயமா நான் வரேன், நான் அந்த வேலைக்காரனை சுத்தமாக சுகப்படுத்துறேன். 9ஆம் வசனத்துல சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தால் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போகென்றால் போகிறான், மற்றவனை வாகென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றார். வேணாம் என்ன சொல்றான், 8ல் அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஒரு யூதன் ஒரு ரோமனுடைய வீட்டுக்கு வரமாட்டான், ஒரு ரோமனோட ஐக்கியப்படலாம். அவன் இயேசுவினுடைய பரிசுத்த நிலையை உணர்றான், இயேசுவினுடைய வல்லமை உணர்றான், அவருடைய மகத்துவத்தை உணர்றான், அவருடைய ஆண்டவரின்னு சொல்லி சொல்றான், அவருடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாத்தையும் தனது தகுதியை பார்க்கிறான். இந்த பரிசுத்தமான கிறிஸ்துவுக்கு முன்பாக தனது பாவ நிலையை ஒத்துக்கிட்டு, நான் தகுதியற்றவன், நான் பாத்திரன் இல்லை. ஏன்னா ஒரு போர்ச்சியரோடா இருக்கனால அநேக மக்களை கொடூரமாக நடத்தியிருப்பான்.
அநேக மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான், குற்றம் இல்லாதவனை குற்றப்படுத்தியிருப்பான், நீதிமான தண்டிச்சிருப்பான், அநேக தவறான கொலை குற்றங்களை செய்திருக்க முடியும். உயர் பதவியிலிருந்து நெருக்கம் வரும் பொழுது பல தவறான விஷயங்கள். இன்னைக்கு செய்தி இதுதான், ஒரு பெரிய செய்தி. ஒரு இன்னசென்ட்டான ஒரு வாலிபனை போலீஸ்காரன் அடிச்சு கொண்டுட்டான். சமுதாயமே கொந்தளிக்குது. இயேசுவினுடைய காலத்திலே அதே போல அநேக தவறுகள் அந்த நூற்றுக்கு அதிபதி செஞ்சிருப்பான், அநேக பாவங்களை செஞ்சிருப்பான். அதெல்லாம் அவனுக்கு உணர்ந்து அநேக ரத்த சிந்துதலை செஞ்சிருக்கிறான். அதை உணர்ந்துதான் சொல்றான், நான் பாவத்தை அக்கிரமத்தை நினைவு கூர்ந்தவன், மனம் திரும்ப, ஐயோ நான் பலவீனன், நான் அசுத்தமானவன், நான் மதியீனன், நீர் பரிசுத்தமான கடவுள், நான் என் வீட்டுக்குள்ள நீங்க வர முடியாது, வரக்கூடாது, நான் ரொம்ப அயோக்கியன், நான் ரொம்ப நிர்பந்தமான நிலையில இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அந்த குஷ்டரோகியை போல இருதயத்துல பாவத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து மனம் திரும்பி இரக்கத்துக்காக கெஞ்சி வருகிறான். அது மாத்திரம் அவன் என்ன சொல்றான், அவனுடைய அதிகாரத்தை இயேசுடைய அதிகாரத்தையும் ஒப்பிடுறான். ஐயா, எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறான், அவனுடைய வார்த்தைக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிஞ்சு வாழ்றேன், இந்த தேசாதிபதி ஒரு கட்டளையிட்டா நான் மீறுறதில்லை, எனக்கு மேல இருக்கிறேன் ஒன்று சொன்னா நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சுதான் ஆகணும். எனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரனும் உண்டு, நான் ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னு சொன்னா வர்றான். வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஒரு அழிந்துக்கு போகிற அசுத்தமான பாவியாகி என்னுடைய வார்த்தைக்கே வல்லமை இருக்குன்னு சொன்னா, மகத்துவமான பரிசுத்த தேவகுமாரனாகிய நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுத்தம். வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், வீட்டுக்கு வந்து சுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லலாம். இயேசுவினுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது என்று விசுவாசிக்கிறான். இந்த உலக அதிகாரத்துக்கும் இந்த உலக மனிதனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமையும் பலமும் இருக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனுக்கு, மேசியாவுக்கு அதிகமான வல்லமை என்பதை உணர்ந்து அவருடைய தெய்வீக குணாதிசயங்களை விசுவாசிச்சவனாக இருந்தார். அதான் ஏன் சொல்றாரு, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வதை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவன் ஆச்சரியப்பட்டவர் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? ஒரு யூதன் கிட்ட தான் அவர் எதிர்பார்த்தார். ஒவ்வொரு பாவியான மனுஷன்கிட்ட இயேசு எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு, அவனது தகுதியற்ற மோசமான கேடான இருதயம், அவனது மோசமான பாவ சுபாவம், அவனது நீதியான தண்டனைக்குரிய அவனுடைய வாழ்க்கையை அவன் உணர்ந்து அவன் மனம் திரும்பி இயேசுவினுடைய மகத்துவத்தையும் இயேசுவினுடைய கிருபையையும் இயேசுவினுடைய மன்னிப்பையும் இயேசுவினுடைய தயாள அன்பையும் ரட்சிப்பின் குணாதிசயங்களை அறிகிறதா அவர் எதிர்பார்க்கிறார். இது எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை அறிக்கை எடுக்கிறான், தனது அவமானமான வாழ்க்கையை சொல்றான், எல்லாரும் முன்னாடியும் அவரை கனப்படுத்துகிறான், உயர்த்துகிறான். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகாரமுடைய மிகா பெரிய தேவனாக இருக்கிறான்னு சொல்றான். இப்ப இந்த விசுவாசம் அவனிடத்துல இருந்து உருவாகலை. ஏன் சொல்றாரு, இஸ்ரவேல்ல கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல, அவன் ஏதோ ஒரு பெருசா விசுவாசத்தை பார்க்கல, அந்த விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். பைபிள் சொல்லுது, விசுவாசம் தகுதியினால வர்றதில்லை, விசுவாசம் கிருபையினுடைய பரிசு. எபேசியர் 2:8-9 சொல்லுது. இயேசு தமது சீசர்கள் அநேக முறை அவங்க விசுவாசத்துல குறைவாக இருக்கிறார்கள் கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசம் கடிந்து கொள்றார். இவ்வளவு வல்லமையை பார்த்து விசுவாசமற்றவனாக இருக்கிறேன்னு சொல்றார். ஆனா இந்த புறஜாதியான மனுஷன் யூதர்களுக்கு அந்நியனவனாக இருந்த பொழுதும் அவனுடைய விசுவாசத்தினுடைய ஆழம், அவனுடைய விசுவாசத்தினுடைய உண்மை தன்மை எவ்வளவு பெருசுன்றதை பார்க்க. இயேசு ஒரு உண்மையான விசுவாசத்தை எப்பொழுது கனப்படுத்துகிறார், உண்மையான விசுவாசத்தை எப்பொழுது ஆதரிக்கிறார், உண்மையான விசுவாசத்துக்கு வேண்டிய நற்பலன்களை அவர் செய்கிறார். யூதர்ல ஒருத்தையும் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு இல்லை என்பதை சொல்லிட்டு 11 சொல்றாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவனை வந்து இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பானவர்களை தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லி சொல்றார். அவருடைய ராஜ்யத்துல எதிர்பார்க்கப்பட்ட அநேகர், வெளிப்பிரகாரமா விசுவாசத்துல பலமுள்ள அநேகர், நான் யூதன், நான் கடவுளை அறிஞ்சவன், எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, ராஜ்யத்தின் புத்திரா இருக்கிறவங்க எல்லாம் இருள தள்ளப்படுவான். இந்த ரோமனை போல, இந்த நூற்றுக்கு அதிபதியை போல புறஜாதியான மக்கள் அநேகர் இயேசுவை பார்க்காம, இயேசுவை நேரடியாக காணாம, இயேசுவை முகமுகமா அறியாம, எந்த ஆவிக்குரிய வரங்களையும் பலன்களையும் பெறாம அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள் சொல்லி சொன்னார். என்ன சொன்னாரு, அவருடைய ராஜ்யம் மனித பார்வையின் அடிப்படையில் இல்லை, அவருடைய தெய்வீக அதிகாரத்தால் கட்டப்படுகிறது. போலியாக தன்னை பின்பற்றக்கூடிய சுயநலமான மக்களை அவர் கடிந்து கொள்கிறார்.
மாய்மானமாக வர்றவனுக்கு நிச்சயம் ஆத்மீய தீர்ப்பு உண்டுன்னு சொல்றாரு. அதான் பின்னாடி திரும்பி பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் இப்படி இருக்கணும். வெறுமனே வியாதி சுகத்துக்காண்டி வராத, வெறுமனே ஓ நன்மைக்காண்டி வராத, வெறுமனே ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்காண்டி வராத. இந்த புறஜாதியான போல, இந்த நூற்றுக்கதிபதியை போல உனது தகுதியற்ற நிலைமையை, உனது நிர்பந்தமா நிலைமையை உணர்ந்து என்ன மேன்மையா கனமாக எண்ணி வாழ்றதை அவர் சொல்றார். 13:15 அவர் நூற்றுக்கதிபதியை பாதி போலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள் என்றால் அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொத்தமான. உண்மையா கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய விசுவாசம் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் மீட்பையும் நித்திய சந்தோஷத்தையும் தருகிறவராக இருக்கிறார். மனுஷனானது கூடாதுதான், ஆனா கடவுளால எல்லாம் கூடும். இந்த மரண தருவாயில் அந்த வேலைக்காரன் அவர் இங்க இருந்து சொல்றாரு, அவன் அங்க சுகமாகலாம். அதுக்கப்புறம் அவன் சந்தேகமா கேட்கல, அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போறான், அது பூரணமாக சுகமடைகிறான். இந்த பகுதியில 5 அடிப்படையான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த முதல்ல என்ன சொல்றது, இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும் மேன்மை அடைந்தாலும் அவன் நிர்பந்தமான பாவியாகவே இருக்கிறான். உலகத்தையே ஆளலாம், அமெரிக்காக்கே அதிபதியா இருக்கலாம், எல்லா தேசங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் அவன் உள்ளான இருதயத்துல நிர்பந்தமான பாவியான மனுஷன். இந்த உலகத்துல மனுஷன் உயர்றது முக்கியம் இல்லை, உலகத்துல செல்வந்தனா இருக்கிறது முக்கியம் இல்லை, உலகத்துல பதவியும் புகழை அடைகிறது இல்லை பிரதான சொல்ல. 2வது, பாவம் எப்பொழுதுமே உறவுகளை பிரித்து அழிவுகளை கொண்டு வரும். பாவம் உறவுகளை பிரிக்கும், பாவம் குடும்பத்தை உடைக்கும், பாவம் அழிவை கொண்டு வரும். 3வது, கிறிஸ்துவினுடைய வல்லமை மற்றும் அவருடைய வார்த்தையின் மீதான விசுவாசமே மீட்புக்கான ஒரே ஒரு வழி. மீட்கப்படுறதுக்கு அவருடைய வார்த்தையின் மீதான விசுவாசம் இருக்கு, அவருடைய வல்லமையின் மீதான நம்பிக்கை இருக்கிறதா ஒரே ஒரு வழி. 4வது, போலியான விசுவாசம் அழிவுக்கு ஏதுவாக நடக்கும். சுயநலமான விசுவாசம், சுயநலத்துக்காண்டி இயேசுவை தேடுறது, அது அழிவுக்கு ஏதுவானது. 5வது, மெய்யான விசுவாசம் மீட்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். உணர்ந்து வந்தான், அறிந்து வந்தான், ஒப்புக்கொண்டு வந்தான், தாழ்மையோடு வந்தான், நிர்பந்த நிலையை ஒத்துக்கிட்டான், அவருடைய ரட்சிப்புக்காக கெஞ்சி நின்னான். இயேசு அவனை மீட்பையும் ரட்சிப்பையும் செயல்படுத்தான். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? நூற்றுக்கதிபதியை போல உணர்றீங்களா? நூற்றுக்கதிபதி போல உங்களுடைய நிர்பந்தமான நிலையை உணர்றீங்களா? உங்க பாவம் கடவுளுக்கு எதிரானதுன்றதை உணர்றீங்களா? நீங்க வாழ்க்கையில பல இக்கட்டுகளை துன்பங்களை கடந்து வருவதற்கான காரணம் உங்களை உண்மையாக தாழ்த்தலன்றதை உணர்றீங்களா? உங்களுக்கு உண்மையாக உடைக்கப்பட்ட இருதயம் இல்லைன்றதை உணர்றீங்களா? உங்களுக்கு உரிமையும் தகுதியும் இந்த யூதனை போல எனக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்குன்ற சிந்தையோட வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பொழுதும் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படாது. கடவுளுக்கு முன்பாக செத்த நாயை போல, கடவுளுக்கு முன்பாக அருவருப்பான பாவ கரைகளை அறிக்கையிட்டு மணந்ததும் பொழுது கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டார். 3வது, கடைசியா இங்கே இன்னொரு ஆளை பார்க்கிறோம். 14-15 வாசி. அவன் மாமின் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவன் அவன் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை நீங்கிற்று. அவன் எழுந்திருந்து அவர்களுக்கு வழிவிடை செய்தான். முதல் ஒரு குஷ்டரோகி சுகம் அடைகிறான். இந்த குஷ்டரோகியை தேவன் சுகப்படுத்தும் பொழுது அவர் பாவியை பரிசுத்தப்படுத்துகிற ராஜாவாக இருந்தார். 2வது, இந்த நூற்றுக்கு அதிபதி அங்க சுகம் அடைகிறான். நூற்றுக்கதியை சுகப்படுத்தும் பொழுது அவர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிற ராஜாவாக இருக்கிறார். 3வது, இங்கே ஒரு பெண், ஒரு குஷ்டரோகி, ஒரு புறஜாதியா. 3வது பெண். இப்ப இந்த பெண் யாரு? வசனம் சொல்லுது, அவர் பேதுருவின் வீட்டிலே வந்தார். அவன் மாமின் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். பேதுருவுடைய அம்மா கிடையாது, பேதுருவுடைய மாமியார். பேதுருவுடைய மாமின்னு சொன்ன முதல்ல ஒரு யூத பெண், 2வது ஒரு வயதான பெண், வயதானவர், 3வது அவர் சரீர பலவீனமானவர். என்ன சொல்லுது? அவர் கடும் ஜுரமாய் கிடந்தான்றத நீங்க லூக்கால வாசிக்கும். மரணத்துக்கு ஏதுவான காய்ச்சல் அவர் இல்லை. இப்போ மருமக வீட்டுல ஒரு மாமியார் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? மகன்கள் இல்லைன்னு அர்த்தம், மகன்கள் பாதுகாக்கலன்னு அர்த்தம், கணவன் இல்லைன்னு அர்த்தம். கணவனும் மகன்களும் இல்லாதனால மகள் வீட்டுல வந்து தஞ்சமடையக்கூடிய ஒரு நிலை. அவருடைய குடும்ப நிலை, அவருடைய சரீர நிலை, அவருடைய உறவு நிலை, வியாதியில் இருக்கிறா, ஆதரவான கணவன் இல்லை, பாதுகாக்க மகன்கள் இல்லை, மருமகனுடைய வீட்டில் ஒரு அந்நிய வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அவன் உணர்ந்து அங்கே இருக்க முடியும்.
இன்னொன்று, இப்போ கடுஞ்சரமா இருக்குன்னா அவர் யாரை பாதுகாக்குது? ஒரு வயசானவங்க வீட்டில் வியாதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய கஷ்டம். அந்த வயதானவங்களை பாதுகாக்கிறது என்பது குழந்தையை பாதுகாக்கிறத விட மிக கடினமானவங்க. அவங்களுடைய சுபாவத்தை, அவங்களுடைய குணாதிசயத்தை அறிந்து அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது என்பது அவ்வளோ ஈஸியான காரியம். இப்போ இவளுடைய பிரச்சனை, இவளுடைய வாழ்க்கை அவளுக்கு மாத்திரம் பாரம் இல்லை, அந்த வீட்டுக்கே பாரம். பேதுருவுடைய மனைவிக்கு பிரச்சனை, அந்த குடும்பத்தில் உள்ள அநேக உறவுகளுக்கு அவள் பாரமாக பிரச்சனையாக இருக்கிறாள். அவளால் அவளை காப்பாற்றிக் கொள்ள முடியலை, சுற்றி உள்ளவங்களுக்கும் அவளால் பெரிய இக்கட்டுகள்லாம் இருக்கிறாள். இன்னொரு அப்போ மரணத்தினுடைய முடிவில் அவள் வந்து நிற்கிறாள், மரணத்தை எதிர்பார்த்தவளாக இருக்கிறாள். இப்போ அவளை எவ்வளோ பேர் வந்து பரியாசமாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ பேர் அவளுக்கு அவமானமான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நீ கஷ்டப்படுத்துடலாமல் இல்லை, வீட்டில் உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தி இங்கே வந்து இருக்கிற இப்படி இருக்கிறேன்னு எவ்வளவு கலாச்சாரத்தில் எவ்வளோ அவமானத்தை அவர் பெற்றிருப்பார். இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தையை தேடி இயேசு வர்றார். அவருக்கு 1000 பேர் காத்திருக்கார், லட்சக்கணக்கான பேர் அவர் தேடி வர்றான். எவ்வளோ பேர் அவர் பார்ப்பார், அவர் சுகமடைவார். நிறைய பேர் மரணத்துக்கு எதுவான நிலையில இருக்கிறார். ஆனால் இயேசு பேதுருவுடைய வீட்டில் வந்து பேதுருவினுடைய வீட்டு அறைக்குள்ள ஒரு வயசான ஒரு பெண் அவர் படக்கூடிய வேதனைகளின் கஷ்டங்களை அறிந்து அவங்க வந்து அவருடைய அவமானம், அவருடைய பரியாசம், அவருடைய பலவீனங்களை அறிந்து வரார். அவள் கையை தொட்ட உடனே அவர் அதே மாதிரி வந்து அவர் படுத்த படுக்கையில் அவரை பார்க்கிறார். இதனால் வரைக்கும் தன்னை யாரும் விசாரிக்காம பார்க்காம இருந்த நிலையில, அந்த வயதான நிலையில, பலவீனமான நிலையில அவள் பார்க்கிறா. இயேசு அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இப்ப இயேசுவின் மூலமா அங்க என்ன சொல்ல வராரு? பாவம் எப்பயுமே திக்கற்றமான நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும். பாவம் உறவுகளை சிதைக்கும், பாவம் பலவீனப்படுத்தும், பாவம் அவமானங்களை கொண்டு வரும், பாவம் பரியாசங்களை கொண்டு வரும், பாவம் இழிவான நிலையில நம்ம கொண்டு வந்து நிறுத்தும். கிறிஸ்து ஒருவர் தான் ஒரே ஒரு விடுதலை. இயேசு மங்கி எறிகிற திரி அணைக்காம இருக்கிறவர், அவர் நெறிந்த நாளை முறிக்காது இருக்கிறவர். அவர் ரொம்ப பலவீனப்பட்டு உடைந்து போய் அவள் நிற்கிறார். அவளுக்கு ஆதரவு இல்லை, அவளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய யாரும் இல்லை. இயேசு அவளுடைய ஆதரவு கோலாக அவர் கையை தொடுறார். நீ நான் இருக்கிறேன், அவன் என்ன சுகமாகல. அவள் வந்து பார்த்து அவள் கையை தொட்டு, நான் உனக்கு ஆதரவா இருக்கேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன்னை மீட்பதற்கு நான் வந்திருக்கிறேன் அவர் சொல்றார். வாழ்க்கை முடிய போகுது நினைச்சிட்டு இருக்கிற, ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கிற, ஒரு வாழ்க்கையில் நீ கணவன் இழந்துட்ட, மகன் இழந்துட்ட, குடும்பத்தை இழந்துட்ட, அவமானத்துல இருக்கிற, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை தூக்குறேன், நான் உன்னை மீட்கிறவனா இருக்கிறேன், நான் உன்னை உயிர்ப்பிக்கிறவனா இருக்கிறேன், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரவனா இருக்கிறேன், உன்னை ரட்சித்து உன்னை காப்பாற்றனா இருக்குன்னு சொல்லி அவர் பிடிக்கிறாரு. அவர் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. மரண தருவாயில போய் உயிரோட திரும்பி வருகிறார், மீட்கப்பட்டவளாக வருகிறார். சுகமான உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பல, சுகமானவன எந்திரிச்சு தான் வேலையை பார்க்க போகல, சுகமானவனை எந்திரிச்சு அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு போல, அவள் சுகமானவனை எந்திரிச்சு அவர்களுக்கு அவள் பணிவிடை செய்தாள். இயேசுவுக்கு சமைக்கவும், இயேசு விசாரிக்கவும், சுகப்படுத்தப்பட்ட நிலையில ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோடு சேவை செய்கிறவளாக இருக்கிறார். மீட்கப்பட்ட இருதயம் இயேசுவுக்கு சேவை செய்யும். ரட்சிக்கப்பட்ட இருதயம் இயேசுவுக்காக எதையாச்சும் செய்யாம தூங்காது. இயேசுவுக்காக ஒரு நாளை எதையாச்சும் செய்யணுன்ற ஆதங்கத்தோடு இருக்கும். அவரை பத்தி பேசும், அவரை அறிவிக்கும், அவருக்கு கீழ்ப்படியும், அவருக்கு பிரியமான எதையாச்சும் ஒன்று செய்வதற்கு அதை தேடும். அவருக்காக இழக்கும், அவருக்காக பொருளாதாரத்தை இழக்கும், அவருக்காக சரீரத்தை இழக்கும், அவருக்காக எதையாச்சும் இழக்கும். வெறும் பெற்றுக்கிட்டு போகாது. இந்த பெண் அவள் எழுந்து அவள் வயதான காலத்தில் எழுந்து சேவை செய்கிறார். ஃபைனலா 16-17 மத்தேயு சொல்றாரு, அஸ்தமனம் ஆகிற போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்தாவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளில் ஆரையும் சுஸ்தமாக்கினார். சூரியன் மறையக்கூடிய சாயங்கால வேலையில நிறைய பேரை கொண்டு வராங்க. பிசாசு பிடிச்சவங்க எல்லாரையும் சுகப்படுத்தி நமது வார்த்தையினால பிணியாளிகளை சுத்தமாக்கினார். ஏன்? 17வது வசனம் சொல்லுது,
அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏன் மக்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு? ஏன் மக்களுடைய பிசாசை துரத்தினாரு? ஏன் மக்களுடைய பிணிகளை எல்லாம் அவர் நோக்கினார்னு சொன்னா ஏசாயா 53:4 சொல்லுது, அவர் நம்முடைய நோய்களை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். தீர்க்க தரிசனத்தினுடைய ஆதாரம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு இங்க வந்து எல்லா பிசாசு பிடிச்சவங்களையும் சுகப்படுத்துறாரு, அநேக சுகப்படுத்துறாரு, அநேக வியாதிகளை சுகப்படுத்துறத டீட்டெயில்டா சொல்லல. இப்ப குஷ்டரோகியை சொல்லுது, நூற்றுக்கு அதிபதியை சொல்லுது, சீமோனுடைய மாமியை சொல்லுது, மற்ற எல்லாரையும் ஜெனரலா சொல்லுது. பொதுவா ஏன் சொல்லுதுன்னா அவர்கள் பொதுவான கிருபைகளை பெற்றவர்கள், அவர்கள் ஆத்ம மீட்பை பெறாதவர்கள், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், அவரால் ரட்சிப்பை உணராதவர்கள். அதனாலதான் அது பொதுவா சுகத்துக்காண்டி வந்தவன் சுகத்தை பெற்று போனான், தேவைக்காண்டி வந்தவன் தேவையை பெற்று போனான். இயேசுவினுடைய பொதுவான இரக்கத்தையும் அன்பின் இருதயத்தையும் காட்டுது. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தராக இன்னைக்கும் இயேசு அறியாத அநேகருக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவை விசுவாசிக்காத அனைவருக்கு பணத்தை கொடுக்கிறார். இயேசுவை தேடி வராத அநேகருக்கு அவர் இந்த உலகத்துல ஒரு மனரமியமான வாழ்க்கை, அது அவருடைய பொதுவான கிருபை, அது ரட்சிப்பு கிடையாது. இந்த உலகத்துல அவருடைய அன்பினுடைய நீட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் அதை செய்ததுக்கான நோக்கம் வேதம் அதை சொல்லுது, நம்முடைய பாவ பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அதாவது பாவ விடுதலையும் சரீர குணப்படுத்துதலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. பைபிள்ல இது ரெண்டையும் வேதம் எங்கேயுமே பிரிச்சு பார்க்கல. அவர் தன்னை பாவத்தை நீக்கி போடக்கூடிய இரட்சகராக, பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய தேவனாக நிரூபிப்பதற்காக சுகமாக்குதலை செய்தார். அவர் சரீர சுகத்தை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா, அவர் வெளிப்பிரகாரமான மீட்பை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா, பாவ மன்னிப்புக்கான இரட்சகர் என்பதை நிரூபிப்பதற்காக. பாவத்தை நீக்கி பாவ விளைவுகளை போக்க, பாவ விளைவுகளை யாரால போக்க முடியும்? பாவத்தின் மீது அதிகாரமுள்ளவரால் தான் போக்க முடியும். பாவம் கொண்டு வந்த குஷ்டரோகம், பாவம் கொண்டு வந்த மரணம், பாவம் கொண்டு வந்த வியாதி, பாவம் கொண்டு வந்த இக்கட்டுகளை போக்கணும்னு சொன்னா பாவத்தை ஜெயிக்கிறவரால, பாவத்தை வெற்றி பெறவரால தான் செய்ய முடியும். அதனாலதான் அவர் தன்னை மேசியாவாக, தன்னை இரட்சகராக நிரூபிப்பதற்காக அதை செய்தார். அவருடைய பாடுகளுடைய அவசியத்தையும் மரணத்தையும் புரிந்து கொள்வதற்காக அவர் சுகப்படுத்துதலை செய்தார். அதனாலதான் அவர் நம்முடைய நோய்களை பலவீனங்களையும் சுமந்தார் என்று அறிவதற்காக சுகப்படுத்தினார். 53 இயேசுடைய சிலுவை மரணத்தை சொல்லுது. அந்த சிலுவை மரணத்துடைய ஒரு பகுதி தான் அவர் நோய்களை சுமந்து பலவீனங்களை நீக்கிறத சொல்லுது. அப்போ நோய்கள் சுகமாகிறது, பலவீனங்கள் நீக்கப்படுகிறது, எல்லாமே சிலுவையை நோக்கி பார்க்கணும். சிலுவைக்கு நேராக மக்கள் நடத்தணும். அவருடைய பாடுகள் மரணத்துக்கு நேராக மக்களை கொண்டு போறதற்காக தான். சரி, நீங்க செய்யறாங்களா? ஏசிட்டவா உனக்கு சுகமாயிரும், ஏசிட்டவா கடன் போயிடும், ஏசிட்டவா வியாதிக்கு வரவங்க, சிலுவையை எங்க சொல்றான்? அந்த சுகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிலுவையின் மகிமையை யார் இங்க சொல்றா? ஆனா மத்தேயு சொல்றாரு. மத்தேயு இடத்துல தெளிவா சொல்றாரு, அவர் ஏன் சுகப்படுத்தினார்னு சொன்னா, அவர் பாவிகளின் இரட்சகரா, மரணத்தின் மூலமா பாவத்தை ஜெயிக்கிறவரா, நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து செல்லக்கூடிய இரட்சகராக, ஆண்டவராக அவர் இருப்பதனால அதை சொன்னார். ஆவியின் மீட்பு சிலுவையினால் மாத்திரமே நடைபெற்றது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அது செய்யப்படுகிறது. சிலுவைக்காக மாத்திரமே சுகம் நடைபெற்றது என்பதை அறிவதற்காக சொல்லப்படுகிறது. சிலுவைக்கு நன்றியாக வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமே மனிதன் சுகப்படுத்தப்படுகிறார். ரைட். 13 14 13 17 வசனம் ஒரு 5 விஷயத்தை சொல்லுது. சுருக்கமா முடிக்கிறோம். கிறிஸ்து பலவீனமானவர்களே தந்த ராஜ்யத்தில் பயன்படுத்துகிறார். பலமுள்ள திடகாத்திரமான மனிதன் அல்ல. ஒரு சாவுக்கு ஏதுவா ஒரு மங்கி எறிகிற தீய போல சீமோனுடைய மாமி அவருடைய மகிமைக்காக ராஜ்யத்தை கண்டு பயன்படுத்தப்படுகிறார். எனக்கெல்லாம் தகுதி இல்லைங்க, எனக்கெல்லாம் ஞானம் இல்லைங்க, நான்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, நான்லாம் ஒரு பெண்ணுங்க, நான்லாம் ஒரு வயசானவங்க, நான் இயேசுக்காக என்னங்க செய்ய முடியும்? நான் இயேசுக்கு பிரியமா என்ன செய்ய முடியும்? இல்லை, நீ மரண படுக்கையில் இருந்தாலும் இயேசுடைய மகிமைக்காக உழைக்க முடியும், இயேசுடைய மகிமைக்காக செயல்படுத்த முடியும் என்பது ஆண்டவர் என்ன சொல்றார். கிறிஸ்து ஒருவரே பாவிகளின் அடைக்கலமும் துணையாளருமாக இருக்கிறார். ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கு அவர் அடைக்கலம் துணையாளராக இருக்கிறார். 3வதா
கிறிஸ்துவினுடைய பொதுவான கிருபையினால் மாத்திரமே அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை மக்கள் பெறுகிறார்கள். அவருடைய காமன் கிரேஸ். இந்த உலகத்தில் நீ சாப்பிட்ற புசிக்கிற நன்மை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் அவர் பொதுவாக நம்மிடத்தில் அர்த்தம் பாராட்டுகிறார். 4வது, ஆத்ம விடுதலையின் அடிப்படையிலேயே சரீர விடுதலை நடைபெறுகிறது. ஆத்மாவை மீட்பதற்காக தான் நோயை சுகப்படுத்துறார். ஆத்மாவில் மரண தண்டனையிலிருந்து விடுதலைப்படுத்துறதுக்கு தான் உனக்கு சரீர விடுதலை கொடுக்கப்படுகிறது. 5வது, நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சிலுவையை நோக்கி பார்க்கவும் சிலுவையில மறிக்கப்பட்ட கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறது. அதான் கோல், அதான் லட்சியம். உங்களையே ரட்சிக்கிறாரு, உங்களையே காப்பாத்துறாரு, உங்களுக்கே மனம் திரும்புதலை கொடுக்குறாரு, உங்களையே இந்த உலகத்தினுடைய பாவ நோய்களிலிருந்து விடுதலை சுகமாக்குறாருன்னு சொன்னா அவரது மரணத்தினுடைய ஆழத்தையும் அவருடைய மரணம் சம்பாதித்த நீதியினுடைய அன்பையும் புரிந்து கொள்ள பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை? இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? விசுவாசி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த குணாதிசயம் முதல் உங்களுக்கு இருக்குதா? நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னு சொன்னா ரட்சிப்புக்கு தான் வழி. அந்த குஷ்டரோகியை போல, அந்த நூற்றுக்கு அதிபதியை போல, அந்த பலவீனமான சீமோனுடைய மாமியை போல உங்களுடைய பாவத்தையும் பாவம் ஏற்படுத்தப்பட்ட உங்களுடைய இக்கட்டான நிலைமைகளையும் பாவம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற வேதனையையும் பாவம் உங்களை கடவுளிடத்திலிருந்து சக மனித உறவுகளிடத்திலிருந்து உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு வந்திருக்குது என்பது முதல் உணருங்க. நீங்க வாழ்க்கையில என்ன அனுபவிச்சாலும், உலகத்துல எவ்வளவு சந்தோஷமான உயர் பதவியில இருந்தாலும் நீங்க நிர்பந்தமான கடவுளுக்கு உண்டாக பிச்சைக்காரங்கிறத முதல் உணருங்க. உங்களுக்கு இயேசு இல்லாம நிம்மதியும் சமாதானம் ஒரு பொழுதும் இல்லை. உங்களை மீட்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை கிறிஸ்து கிட்ட மட்டும்தான். அந்த கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் உங்களது அடைக்கலமும் பலமும், உங்களை மீட்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும், உங்களுக்கு ஆதரவு தருகிறவரும், உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துகிறவரும், உங்களுக்கு ஜீவன் தருகிற வல்லமையில் ரட்சகராக இருக்கிறார். விசுவாசிகள் இப்படிதான் இயேசு இருக்கிறார். இப்படிதான் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நமது மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுக்கிறார். இயேசுக்கு எவ்வளவு பாத்திரமாக ஆளும், இயேசுக்கு எவ்வளவு சேவை செய்யணும், இயேசுவினுடைய மகிமைக்காக எதை இழக்கிறீங்க? இன்னமும் நான், என் குடும்பம், என் வேலை, என் பிரச்சனை எனக்காக மட்டும் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீ உண்மையாகவே ரட்சிக்கப்படாத ஒரு நபர். உண்மையாகவே உங்களுக்கு மனம் திரும்புதல் என்ன நடைபெறல. உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் விசுவாசம் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவருடைய ராஜ்யத்துக்காக உங்களை இழக்கிறவர்களாகிறது. அவருடைய அன்பையும் கிருபைகளையும் அழிந்து போகிற ஜனங்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.